அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் விவசாயம் தொடர்பாக வெளியிடப்பட்ட முக்கியமான அறிவிப்பில் விவசாயிகளுடைய விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்வது குறித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறியதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறிய முக்கிய தகவல்களை இவ்வீடியோவில் காணலாம். இது விவசாய கடன் பெற்றவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வருகிற 5ஆம் தேதி தாவேக அரசின் 2026-2027 ஆண்டிற்கான முதல் பட்ஜெட் தாக்கல் என்பது ஆரம்பமாகிறது. இதில் பொதுவாக திட்டங்கள், வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான சில வரம்புகள் ஆலோசிக்கப்படும். அதேபோல் வருகிற ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் துறை தொடர்பான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் விவசாய கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி, பயிர் காப்பீடு இவை பற்றிய விவரங்கள் திட்டவட்டமாக ஆலோசிக்கப்படும். இந்த தாக்கலானது சென்னையில் உள்ள கோட்டூர்புரத்தில் அருகே அண்ணா நூற்றாண்டு வளாகத்தில் நடைபெறும். இதில் விவசாயிகளுடைய தலைவர்கள் பாண்டியன் அவர்கள் விவசாயிகள் சார்பாக விவசாயிகளின் கோரிக்கைகள் மற்றும் முக்கியமான தள்ளுபடிகள் குறித்த தகவல்களை முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் ஆலோசித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் விவசாயிகள் தொடர்பான முக்கியமான கோரிக்கைகள் மற்றும் நல்ல நல்ல திட்டங்கள் குறித்த சில தகவல்களை பாண்டியன் அவர்கள் மூலமாக பெற்று அவைகளை தமிழ்நாட்டின் பட்ஜெட் நிதிநிலையை கருத்தில் கொண்டு முடிந்த வண்ணம் விவசாயிகளின் குறைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று கூறியதாக பாண்டியன் அவர்கள் கூறியுள்ளார். இதில் பாண்டியன் அவர்கள் கரும்புக்கு கூடுதல் விலையும் விவசாயிகளின் நெல்லுக்கு அதிகபட்ச விலையும் கொடுப்பதாகவும், மேலும் ஈரப்பதம் இருந்தாலும் அத்தகைய நெல் கொள்முதல்களை அரசு பெற்றுக்கொள்ள கோரிக்கை வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஏழை விவசாயிகள் மற்றும் சிறு குறு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளார். இத்தகைய கோரிக்கைகளை வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் மேலும் கூடுதலாக 6 அமைச்சர்கள் கலந்து கொண்டு ஆலோசித்துள்ளனர். அதாவது காந்திராஜ், செங்கோட்டையன் அவர்கள், வினோத் ஸ்ரீராம் அவர்கள், கமலட்சுமி அவர்கள், விஜய், பாலாஜி இந்த அமைச்சர்கள் அனைவரும் கூட்டணியாக சேர்ந்து விவசாயிகளுடைய பிரதிநிதிகளிடம் ஒரு தனிப்பட்ட கூட்டம் அமைத்து அதில் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை அன்போடு வரவேற்று ஏழை பணக்காரர் என்ற எவ்வித வேறுபாடுமின்றி சிறு விவசாயிகள் இல்லாத எல்லாருக்கும் 75,000 தள்ளுபடியும் வட்டியும் அசலையும் தள்ளுபடி செய்வதற்கான கோரிக்கை மற்றும் 5ஆம் தேதி அதாவது வருகிற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கலிற்கு பிறகு வரும் வேளாண் தாக்கல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி அப்பொழுது கலந்தாலோசிக்கப்படும் என்று கூறியுள்ளனர். இதன்படி அடுத்தடுத்த அறிவிப்புகளில் விவசாய கடன்கள் எவ்வாறு தள்ளுபடி செய்யப்படுகிறது, மேலும் இது பற்றிய விவரங்கள் எவ்வாறு கொண்டு வரப்படுகிறது, திட்டங்கள் எப்படி அமுல்படுத்தப்படுகின்றன என்பது பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.